அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் நாங்க புயல் வெள்ளம் இப்படிப்பட்ட இயற்கை சீற்றத்தால் பேரடி வருகின்ற காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பயிர்கள் சேதமடைந்தால் விளைச்சல் சேதமடைந்தால் அதற்குண்டான நிவாரணம் கொடுத்தது அதிமுக அரசு. பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு விவசாயிகளுக்கு தான் அதிகமாக இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக. பயிர் இன்சூரன்ஸ் திட்டத்தின் மூலமாக அதிகமா இழப்பீட்டு தொகை பெற்றது அதிமுக அரசாங்கம். அது மாதிரி விவசாயிகள் நம்ம போய் பார்க்கும்போது இது இப்படிப்பட்ட ஒரு சோதனையான நேரத்தில் விவசாயிகள் இன்றைக்கு அரசாங்கத்தை கோரி வச்சுன்னா எங்களுக்கு இது மாதிரி பல முறை பாய்ச்சிருந்த இந்த ஆட்சியில் எங்களுக்கு இது வரைக்கும் எந்த நிவாரணம் கிடைக்கல என்ற ஒரு கருத்தை சொன்னாங்க. ஊடகத்தில் கூட பதிவு பண்ணிக்கிறீங்க சார். டிபிசி நடக்கக்கூடிய சடன்ல கூட முறைகேடு நடந்திருக்கு. அங்க லாரி ஒப்பந்தங்களையும் நிறைய முறைகேடு நடந்திருக்கு. அங்க இருக்க ஊழியர்களே சொல்றாங்க. அதை பத்தி கருத்து சொல்லுங்க சார். இருக்கிற மூட்டை முக்கியம் இதுதான். இது சொன்னீங்களா இன்னும் நின்று போயிடும். இதை வச்சுட்டு இருக்கிற மூட்டையை எடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஏற்கனவே விவசாயி தத்தளிச்சுக்குது, கடல்ல தத்தளிச்சுக்கிறான். இன்னைக்கு உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறான். நீ இதெல்லாம் போய் தோண்டி எடுத்துமா, இதை காரணம் காட்டி அப்படியே போட்டுருவாங்க. அப்புறம் இருக்கிற நெல்லை கொள்முதல் செய்ய முடியாது. முன்னுரிமை கொடுப்பது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட இன்னைக்கு திறந்த வெளியில் அடிக்கப்பட்ட திறந்த வெளியில் குவிக்கப்பட்டிருக்கிற இந்த நெல் மூட்டைகளை அரசு போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்ய வேண்டும். இரண்டாவது, இந்த மழையால் இந்த நெல்மணிகள்லாம் முளைத்திருந்தது. அந்த விவசாயிகள் யாரெல்லாம் இந்த நெல்மணிகள் முளைக்கப்பட்டு பாதிப்படைந்தார்களோ அந்த விவசாயிகள் கண்டுக்கிட்டு அவர்களுக்கு தேவையான நிவாரண தொகை வழங்க வேண்டும்.